ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஒரு நாள் ஒர்க் தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்த வீடியோ. சனிக்கிழமை வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து 5 ப்ளவுஸு, 1 நார்மல் ப்ளவுஸு, அப்புறம் வந்து 4மே லைனிங் ப்ளவுஸ் தான். 1 மட்டும் நான் லைனிங் மெட்டீரியலை அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இதை அப்படியே போட்டு அதுலேயே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாகவே அப்படியே மடிச்செல்லாம் போடலை. எப்படி லைனிங் இருக்குமோ அதே மாதிரியே அந்த டபுள் ஃபோல்டிங்லேயே ஓப்பன் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டேன். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மெட்டீரியலை போட்டு கட் பண்ணிக்கிறது தான். இதுக்கு வந்து எனக்கு இப்போ டேபிள் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா மிஷின்லேயே போட்டு கட் பண்ணுவேன். மிஷினில் அந்த ஃபேன் காற்று, அதுக்கப்புறம் அந்த இடமும் சின்னதாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நான் செல்லில் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க டேபிளில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக கட் பண்ணாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா டேபிள் கூட நம்மளுக்கு வந்து டைனிங் டேபிள் மாதிரி தான், ஃபோல்டு டைப்பில். அம்மா வந்து வீட்டுக்கு வாங்கி போட்டுக்க கண்ணு ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இல்லைம்மா, எனக்கு வீட்டுக்கு விட எனக்கு இப்போதைக்கு கடைக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையிலே போட்டேன். ஆனால் இந்த டேபிள் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா எனக்கான ட்ரெஸ்ஸஸ் தைக்க வர்றது டெய்லியுமே நான் வந்து தைக்க முழு டைம் டைலர்ன்ற மாதிரி ஆகிட்டேன். உண்மையிலேயேங்க அந்த நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு செயலை செய்யும்போது அதுக்கு கிடைக்கிற ஒரு இது வந்து வேறு தான். நம்ம வந்து வீட்டில் நார்மலாக நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வீட்டில் ஒரு வேலையாக செய்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இதுவே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு கடைக்குரிய செட்டப்போட வீட்டிலேயே கூட நம்ம அந்த கடைக்குரிய செட்டப்போட செய்யும்போது அதுக்கு உண்டான கெத்து வேறு தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ டெய்லியுமே நம்மளுக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு துணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ நம்மள்ட்ட மேக்ஸிமம் லேடிஸ் டெய்லர்கிட்ட கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக நாட்கள் விட மாட்டாங்க. மேக்ஸிமம் 2 நாளில் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்மளுக்கு என்ன, நம்ம தைச்சோம்னா நம்மளுக்கு காசு தான். அதனால் நான் என்ன பண்ணிக்கிடுவேன், யார்கிட்ட எந்த கஸ்டமர்கிட்டையுமே இல்லை என்னால் முடியாதுன்னு நான் சொல்கிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கிடுவேன். அது மாதிரி பெண்டிங் ஒர்க்கு நான் வைக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வாங்கினவங்களுக்கும் அந்த நாள் கொடுக்கணும். முதல் நாள் வந்து கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்போது நம்மளுக்கு வந்து தைக்க வாங்க முடியாத சூழ்நிலையாக வந்தது. ஒரு தடவை தான் அந்த அனுபவம் வந்தது. ஆகா, இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் டெய்லியும் ஏதோ என்னால் அன்றைக்கி உரிய ஒன்றுமே முடியல, இன்றைக்கி தைக்கவே முடியலன்னா கூட கண்டிப்பாக நான் கடைக்கு வந்து தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ரெஸ்ட்டில் ஏதாவது கட் பண்ணி வைக்கிறது, அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன ஆல்ட்ரு வேலை இருக்கிறது, அந்த மாதிரி எதையாவது ஒன்று நான் செஞ்சு வச்சுருவேன். இன்னொன்று வந்து நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அந்த வேலையே ரொம்ப நம்மளுக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, கஷ்டப்பட்டு செய்கிறத விட அதை இஷ்டப்பட்டு செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் தைக்கிறது, அதுக்கு அந்த டிசைன் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டு தைச்ச பிறகு அதோட இதுவே வேறையாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்லலாம் நான் தைக்கும்போது ஐயோ, முதல்ல தைக்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படினாலும் உடம்பு வலி இருக்க தாங்க செய்யும். எனக்கு ஷோல்டர்லாம் அப்படியே முள்ளு குத்துற மாதிரி இருக்கும், அப்படி வலிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நான் உட்காந்து தைக்கிறேன் அப்படின்னா கூட எனக்கு அந்த அளவுக்கு முன்ன இருந்த அந்த வலிகள்லாம் இருக்கிறதில்ல. நம்ம அதை பழக பழக அந்த அந்த வேலைக்கு நம்ம உடம்பு வந்து அடாப்ட் ஆகிக்க மாட்டேருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனிங் மெட்டீரியலை மெயின் மெட்டீரியலோட போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து என்கிட்ட தைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாப்பாவுக்கு வந்து சுடிதார் வந்து தைச்சி கொடுத்தாங்க.
இப்போ இந்த சாரீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து நீட்டாக எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தைச்சி கொடுத்துட்டோம்னாவே கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க. பாருங்கள், அதே மாதிரியே நான் எல்லா ப்ளவுஸுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 11:30 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மிஷினில் உக்காந்தேன். சாப்பிட போகிறதுக்குள்ளார எப்படியாவது 2 ப்ளவுஸ் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே 2 ப்ளவுஸ், ஏன்னா இதில் வந்து ஒன்றும் டிசைன்லாம் கிடையாது, நம்ம அப்படியே வச்சு அடிக்கிறது தான். அதனால் ஃபஸ்ட்டு வந்து 2 ப்ளவுஸை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பாடுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் ஈவினிங்காக ஒரு ப்ளவுஸ் அடித்தேன். அதுக்குள்ளார ஒரு ஆர்டர் வந்தது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தேருக்கு போகணும் திருவிழாவுக்கு. அதனால் எனக்கு வந்து குர்த்தி ஒன்று தைச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மத்தியானம் நான் சாப்பாட்டுக்கு போயிட்டு வரும்போதே அவர்கிட்ட வந்து அந்த துணியை வந்து கொடுத்து விட்டேன். அவங்க வந்து லைனிங் வந்து என்னையே எடுத்துக்க சொன்னாங்க. அதனால் அப்புறம் அவர் போய் லைனிங் எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் வந்து அந்த ப்ளவுஸையும் முடிச்சுட்டு தான் நான் உக்காந்தேன். ஏன்னா அப்போ நம்ம அந்த குர்த்தியை தைச்சோம்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸை முடிக்க மாட்டோம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளவுஸை முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 9:30 வரைக்குமே அன்றைக்கி தைச்சிட்டு தான் போனேன். அது மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து சரிவர நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னாவே கண்டிப்பாக நம்மளாலையும் சாதிக்க முடியும். பாருங்கள், அடுத்து இப்போ ப்ளவுஸும் நான் இதையும் கட் பண்ணி அதே மாதிரியே எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு விஷயம் எடுத்த உடனே வராது, பழக பழக தான் வரும் அப்படின்னு. அதே தாங்க நம்மளுக்கும். அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்த உடனே அதை நம்மளை வந்து ப்ராப்பராக செய்ய முடியாது. அதில் சின்ன சின்ன தப்புகள் நம்ம செஞ்சு அதில் நம்ம அது தப்பு இந்த தடவை செஞ்சுருக்கோம், இதை அடுத்த தடவை வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி இந்த விஷயங்களை சின்ன சின்னதாக நம்ம கற்றுக்கும் போதே டைலரிங் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். ஆர்வம் குறையாமல் எந்த ஒரு செயலுமே நம்ம செய்யும்போது பாருங்கள் அதோட பலன் கூட நம்மளுக்கு நல்லதாகவே இருக்குங்க. பாருங்கள், நான் வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே இது கொக்கி பட்டி, அது மாதிரி பட்டி துணி, அதே இதுவும் கழுத்து பீஸும் கட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி அதுக்கு எடுத்து வச்சுட்டு உக்காந்தா நம்ம வந்து சீக்கிரமாக தைச்சி முடித்தரலாம். இந்த மாதிரி தாங்க என்னோடய ஒர்க் இன்றைக்கி போணுச்சு. லாஸ்ட்டு ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து அடுத்த நாள் காலையில் கொக்கி கட்டி ஓவர்லாக் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், 4 லைனிங் ப்ளவுஸு. அந்த அடியில் இருக்கிறத வந்து நார்மலாக அவங்க வந்து லைனிங் வேணாம் சாதாவாகவே தைச்சிடுங்க அப்படின்னாங்க. அதனால் அது சாதா ப்ளவுஸு, அப்புறம் மிச்சம் எல்லாமே லைனிங் ப்ளவுஸு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.